எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிக்கும் இந்த முட்டை கிரேவி சூப்பராக இருக்கும், நல்ல க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 3 வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இதில் தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 10 பூண்டு, 10 முந்திரி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சுருங்கி வதங்கணும். அந்தளவுக்கு வதக்கிட்டு இது ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துட்டு அதில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு முட்டையை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு அதில் உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துட்டு தயிர் நல்லா கரைஞ்சி வரணும், அந்தளவுக்கு வதக்கிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்கவும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு மூடி போட்டு 3 நிமிஷத்தில் இறக்குனீங்கன்னா முட்டை கிரேவி